ஹலோ ஆர்சிபியன்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபில் சால்ட்டோட இன்ஜுரி அப்டேட் பிளஸ் ஃபில் சால்ட் அவைலபிலிட்டி இல்லாத காரணத்தினால அப்கமிங் மேட்சஸ்ல ஆர்சிபியோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபில் சால்ட் டிசிக்கு அகேன்ஸ்ட் நடந்த மேட்ச்ல ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கப்போ அவரோட ஃபிங்கர்ல இன்ஜுரி ஆயிடுச்சு. உடனடியாக இங்கிலீஷ் கிரிக்கெட் போர்டு அவர் இங்கிலாந்துக்கு திரும்ப வர சொன்னாங்க. அங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஹோப்போ வந்து அவர் ரிகவரி ஸ்டேஜ்ல இருக்காரு. பட் இதை பத்தின அபிஷியல் கன்ஃபர்மேஷன் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டும் சரி ஆர்சிபியும் எதையுமே ஷேர் பண்ணல. மேபி லேட்டர் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ஃபில் சால்ட் ஆர்சிபியோட ஜாயின் பண்ணுவாரு அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ டோர்னமெண்ட் ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் வந்து அந்த டாப் 2 ஸ்பாட்டுக்கு தான் வந்து ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆர்சிபியும் அந்த கண்டென்ட்ஸ்ல இருக்காங்க. இந்த டைம்ல ஃபில் சால்ட் இல்லாம இருக்கிறது ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ப்ளோ தான். பட் ஆர்சிபிக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல பேக்கப்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு இந்த காம்பினேஷன் எப்படி போகுன்றதை பத்தி பார்க்கலாம். ஃபில் சால்ட் இல்லாததுனால ஆல்ரெடி ஜேக்கப் பெத்தலுக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு 3 கேம் ஆடிட்டாரு. பெருசா எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கல. அப்கமிங் மேட்சஸ்லயும் அவருக்கு சான்சஸ் கொடுப்பாங்கன்னு தெரியும். இன்கேஸ் அந்த மேட்சஸ்லயும் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, தென் ஆர்சிபி அவங்களோட ஓப்பனிங் காம்பினேஷனை மாற்ற வேண்டியது இருக்கும். பிகாஸ் இந்த பேட்டிங் ஆர்டர் அகைன் நம்ம விராட் கோலி மேல டிபெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். விராட் கோலி மேலேயும் பிரஷர் அதிகமாயிடும். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா வெங்கடேஷ் ஐயரை ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆட வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஃபாரின் ஸ்லாட்ல ஜோர்டன் காக்ஸ் அவரும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். ஜிதேஷ் சர்மாக்கு பதிலாக அவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ லோவர் ஆர்டர்ல பேட்டிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த டீமும் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும். இன்கேஸ் அந்த ஆப்ஷனும் ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னா அகைன் வெங்கடேஷ் ஐயரே ஓப்பன் ஆட வச்சுட்டு ஜோர்டன் காக்ஸுக்கு பதிலாக ஜேக்கப் டஃபியை உள்ள கொண்டு வந்தனா ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆயிடும். ஜோஷ் ஹேசல்வுட் வந்து மேட்சோட மிடில் ஸ்டேஜ்லயும் டெத் ஓவர்ஸ்லயும் எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இந்த காம்பினேஷன்ல எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தா அதையும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.